என்ன வந்து உன்னோட வயித்துல வச்சுட்டு எப்படி ஷோ பண்ணுங்க? அது கஷ்டம் தான்டா, என்ன பண்றது, சம்பாதிக்கணுமே. சாரி. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. என்னைக்காவது 2 பேர் ஒரு உச்சக்கட்ட ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா நான் சொல்லணும் கரெக்டா, அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். என்கிட்ட ஃபேஸ் கொடுத்து ஃபேஸ் பேசல, நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா, ஃபுல் டே நான் தூங்கல. நான் வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் ஒரே பையனா இருக்கேன் ஃபீல் பண்ண, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கேன். நீ ஷூட்டிங்ல இருக்கும்போதே நீ என்ன மிஸ் பண்ணிருக்கியா? நிறைய பயங்கரமா மிஸ் பண்ணியிருக்கேன், அழுது இருக்கேன். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து அது ஒரு தெய்வம், பொக்கிஷம். செம்ம டேர் ஒன்று கொடுக்கலாமா? உங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சு, போன் இல்லையே, என்னோட போன். மகேஷ் ஐ லவ் யூ. மதர்ஸ் டேனா அன்னைக்கு ஒரு நாள் போய் கூட்டிட்டு போயிட்டு கிஃப்டா வாங்கி கொடுக்கறது, இவன் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறது, அந்த இது கொடுக்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா அந்த அன்பு தான் நான் கொடுத்திருக்கேன். நான் கொடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இவ்வளோ சொல்லிட்டாங்க மம்மி நீங்க சூப்பரா பாடுவீங்க அப்படின்ட்டாங்க. எங்க மம்மிக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, ஒரு 2 லைன்ஸ் எங்களுக்காக. இனிமேல் வதா வீழ்வதா உயிர் வாழ்வதா போவதா. இந்த பாட்டெல்லாம் நம்ம வந்து பாடி என் பையன் பாடுவான்னு தெரியாது. அதுவும் எஸ்பிபி இறந்த டைம் வந்து இவனை நான் அஞ்சலி பாட சொன்னேன். அந்த பாட்டு பாடும்போது நான் கண்ணு கலங்கிட்டேன். ஏன்னா என்னோட அச்சீவ்மெண்ட் என்ன you are most proud of? அச்சீவ் பண்ணது வந்து கண்டிப்பாடா +2ல இவ்வளவு மார்க் எடுப்பேன் நான் எதிர்பார்க்கேன். அச்சீவ் பண்ணிட்டேன். அண்ட் யுவர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நானே சொல்லக்கூடாது, பட் எத்தனையோ குழந்தைங்கள நம்ம பாக்குறதுனால நாங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்த கூடாது சொல்லிட்டு நீ அந்த மாதிரி கொண்டு போறதுல நீ அச்சீவ் இட். அதுதானே இம்பார்ட்டன்ட். நீ எப்பயாவது ஒரு ஃபீல் பண்ணிக்க, என்ன இந்த அம்மா இப்படி இரிட்டேட்டா இருக்கு, நம்மள ஃப்ரீடமா விடல, நான் வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் ஒரே பையனா இருக்கேன் ஃபீல் பண்ண, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கேன்? இல்ல எனக்கு புரியுது, எனக்கு புரியும். பட் எப்பயாவது மிஸ் பண்ணிருக்கியா, ஒரு சிஸ்டர் இல்ல பிரதர் இல்லன்னு? இல்ல எனக்கு நீங்க எனக்காக ரொம்ப கஷ்டம் படுறீங்க, அது எனக்கு புரியும். ஆர்டர் பண்ணது என்ன உன்னோட ஃபேவரட் ஃபுட்? நீ இல்ல வெளிய இருந்து ஆர்டர் பண்ணா உன்னோட ஃபேவரட் ஃபுட் என்ன? பீட்சா. என்ன ரெஸ்டாரண்ட்? எனக்கு என்ன ரெஸ்டாரண்ட் நீங்க தான ஆர்டர் பண்ணீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ ஆர்டர் பண்றதா? பீட்சானா பிடிச்சிருமா மாஸ்டர்? இல்ல இவன் ஒரு வாட்டி எனக்கு கத்து கொடுத்தா அது பிடிச்சது, சரி ஏதாவது ஆர்டர் பண்ணா அது மட்டும் இல்ல சைனீஸ் சாப்பிடுவேன். நீ வந்து எப்பயுமே விட்டா ரூமை விட்டா வீடு, விளக்கு ஏற்றும் போது வருவேன், சாப்பிடும் போது தனியா சாப்பிடுவேன். எங்களோட ஏன் உட்காந்து சாப்பிடணும்னு நீ ஃபீல் பண்ண மாட்டேன்? நானும் சாப்பிடுவேன். லேட்டா சாப்பிடுறோம்னா சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சுன்னா நான் வந்து சீக்கிரமா எனக்கு சாப்பிடணும், சீக்கிரமா சாப்பிட்டு எனக்கு தூங்கணும், அவ்வளவுதான். அம்மாவுக்கு ஃபீல் பண்ண எப்போ அம்மாவுக்கு மூட் அப்செட் ஆகும், அம்மா எப்போ ஹாப்பியா இருக்கா, அது கண்டுபிடிப்பியா நீ? எப்படி கண்டுபிடிப்ப? உன்னோட மூஞ்சி முகத்தை வச்சு. ஆமா, முகத்தை வச்சு. நான் எப்பயும் அப்செட் ஆனு தெரியுமா? ஈஸியா உன் கண்ணை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். நீ வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு திடீர்னு பண்ணா, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு எக்ஸாம்க்கு நீ ரொம்ப பயந்த, அழுதுட்டேன், பயங்கரமா அழுதான். ஃபைனல் என்னவோ தெரியல, அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணத அதை நான் அதை வச்சு கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வந்து உன்னோட வயித்துல வச்சுட்டு எப்படி ஷோ பண்ண? அது கஷ்டம் தான்டா, சம்பாதிக்கணுமே. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் சொன்னது அது மெச்சூர்டா ஏஜ்னால ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம். நைட் ஷூட் முடிஞ்ச உடனே கண் எல்லாமே ரெட்டிஷ் ஆயிடும். அந்த புகை போடுவாங்கல்ல டான்ஸுக்கு, அந்த புகைலாம் வந்து ஆக்சுவல் போகக்கூடாது என்னோட இதுக்கு, பட் வேற வழி கிடையாது. கரெக்டா ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது 5-6 மணிக்கு காலையில வருவேன். நான் வந்து படுக்கும் போது வீட்டுல எல்லாருமே, அதுவும் என் தங்கச்சி இருக்கா, ரொம்ப திட்டுவா, உனக்கு அப்படி என்ன போய் ஜட்ஜா போய் உட்காரணும். பட் எனக்கு அது ஒரு, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு டான்ஸ் ஷோ வந்து விஜய் டிவியில் இருக்கும்போது அது நம்ம பண்ணும்போது அது பயங்கர பீக்ல போனது. ஸோ அது வந்து எனக்கு தெரியல வேலை செய்யும் போது. பட் லாஸ்ட்ல போக போக நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நீ அம்மா அப்பாவை என்ன மாதிரி வச்சு காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன்? நான் வந்து டாக்டர் படிச்சிருவேன், ஜாப் வாங்குவேன், பைசா வாங்கிட்டு உங்களை
ஊரெல்லாம் சுத்தி கூட்டிட்டு போவேன். கூட்டிட்டு போவேன். ஃபாரின் அப்பெல்லாம் வயசாயிடும் எங்களுக்கு. ஃபாரின் பரவாயில்ல, நீங்க வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. பரவாயில்ல வாங்க, நீங்க என்ன வயசுல என்ஜாய் வேணா பண்ணுங்க. Okay, okay. என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ கேரளாக்கு எல்லாம் டிரைவ் கூட்டு போயிடுவேன். கூட்டிட்டு போய் கூட்டிட்டு அப்பா அம்மாவை போவேன். நல்லா வச்சு காப்பாத்து. நல்லா ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல இல்ல நான் வைக்க மாட்டேன். இப்போ உங்க மம்மி வந்து அவ்வளவு சொன்னாங்கல்ல, நான் வந்து எங்க அம்மா அப்பா வந்து கேட்டோன்னே நான் செஞ்சிருக்கேன் எங்க அம்மாக்குன்னு. அப்படி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா? மம்மி கேட்டோன்னே உனக்கு செய்யணும், அது என்ன வரும்? நான் எப்பவுமே கேட்குறது ஒண்ணு, எங்க 2 பேருக்கு 2 ஆசை இருக்கு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ஆனா வந்து அவன் ஆசையை தான் அவன் சின்ன வயசுலயே டாக்டர். நான் அதை சொல்லி அவன் அப்படி ஆனானா எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்டுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். ஏன்னா அவன் அவ்வளோ நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன். ஸோ 2 பேருக்கு இருக்கு. பட் அவன் எதுவுமே 2 பேர்ட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டான். வில் ட்ரை. ஸோ இப்போ நீ வந்து இப்போ யூஎஸ்க்கும் கிடச்சிருக்கு அவனுக்கு, இங்கேயும் நீட் படிக்கிறான். உனக்கு அங்கே போகணுன்னு இருக்கா, இங்கே படிக்கணும்னு? நீட்டு நான் நல்லா வாங்கினா நான் இங்கே தான். அப்போ யூஸ் பண்ண நீ எங்களை மிஸ் பண்ண மாட்டேன். நான் மிஸ் பண்ணேன் ரொம்ப. அப்புறம் எப்படி போவேன்? நான் எப்பவுமே கால் பண்ணேன், எல்லா நாளும் 3 வாட்டி கால் பண்ணேன். ஆமா, அவன் ஆக்சுவலி வந்து எப்பயுமே கரெக்டாக காலைல எழுந்தோடனே ஃபோன் பண்ணுவான், மத்தியானம் ஒரு ஃபோன் பண்ணுவான், ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே ஃபோன் பண்ணுவான், நைட்டு படுக்கும்போது ஃபோன் பண்ணுவான். அம்மா ஐம் கோயிங் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி நாங்களும் அதை ரிப்பீட் பண்ணோம். அது எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு இதாரு. நீ ஷூட்டிங்ல இருக்கும்போதே நீ என்ன மிஸ் பண்ணிருக்கியா? நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன், எக்கச்சக்கமாக மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தை டைமில் 40 நாளே விட்டு போகும்போது, ஷூட்டிங் வெளியூரில் போகும்போதும் பயங்கரமாக மிஸ் பண்ணியிருக்கேன், அழுதுருக்கேன். ஷூட்டிங் போயிருக்கேன் மலையாள படத்துக்கு. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் எனக்கு விட முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா எல்லாம் எனக்கு டைரக்டர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்னால நம்ம ஜட்ஜ் பண்ணும் போதும் மிஸ் பண்ணியிருக்கேன் குழந்தைய. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சமயம் வந்து மனநமேலோட சீசன் 2 or 3 இவனுக்கு பயங்கர ஜுரம். குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் எனக்கு சொல்லவே இல்லை. இவங்க பேக்கப் ஆனோன்னே என் மாமா தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர், வித்யுத்தை வளர்த்தவர். அவர் வந்து காரில் ஏறணுன்னு நான் சொல்கிறேன், டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொன்னார். என்ன டென்ஷன் ஆகாது, வித்யுத்துக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கான். திணறிட்டேன். அந்த மேக்கப்போடய போய் அங்கே போய் தான் இருந்தேன் நான். மேக்கப் போயிட்டு மறுநாள் வாட்டர் ஃபால்ஸ் ரவுண்டு அங்கே போய் நான் வேலை செய்யணும். குழந்தைக்கு ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்குது என்னால். ஏன்னா எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து அது ஒரு தெய்வம், பொக்கிஷம் எங்களுக்கு. ஏன்னா எனக்கு ஒரே இருக்கிறது ஒரு குழந்தை. அந்த இதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் போது பயங்கர டென்ஷன். வாட்டர் ஃபால்ஸ் ரவுண்ட் ஷார்ட் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. மனசில் அழறேன், வெளியே நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வாட்டர் ஃபால்ஸோடு ஓடி போய் போனால் ஃபீவரே நிற்கலை. என்னடா பார்த்தா போய் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுங்க, லிவர் செக் பண்ணுங்க, அது இருக்கா, எலி ஜோரம் இருக்கா, அந்த ஜோரம் இருக்கா. ஆனால் அந்த இடத்துலையும் எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லாமல் இருந்தேன், என் வீட்டில் இருக்கான்னு. எங்கள் அம்மா என் முகத்தை வச்சு கண்டுபிடிச்சேன், இல்லை குழந்தைக்கு ஏதோ இருக்குது அப்படின்னு. அப்படி கண்டுபிடிக்கிற ஒரு அம்மா. ஸோ அது நான் வந்து ரொம்ப நிறைய இடத்துல அவனை மிஸ் பண்ணியிருக்கேன். அவன் நினைக்கலாம், பட் அவனை நான் நிறைய இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட நாங்கள் எங்கேயாவது போனால் கூட ஐயோ என் குழந்தைய நான் மிஸ் பண்ணுறேன். இப்போ ஏதாவது ஒரு சின்ன இடத்துக்கு ஐயோ எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால தான் இப்போ நான் வந்து இப்போது ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் போகிறோம். ஃபேமிலி ட்ரிப்பில் அங்கேயும் வேலை தான். 2 நாள் வேலை, ஒரு ஒர்க் ஷாப்பு ப்ளஸ் டான்ஸ் காம்படிஷன் போயிட்டு அவனோட ஸ்பெண்ட் பண்ணுவோம். வாவ், வெரி வெரி நைஸ். ஆனா அங்க போனா நான் மாறிடுவேன். அப்ப வந்து நான் 16 வயசு ஆயிடுவேன். நான் ஓடுவேன், விளையாடுவேன், அப்படி ஆடுவேன், டான்ஸ் ஆடுவோம். ஒரே இன்ஸ்டாகிராம் உடைய டான்ஸ் தான். சோ ஃபுல் ரீல்ஸ் தான் இருக்கு போது. ஆமா, அவரு வந்து ரூமை விட்டு அப்படியே தான் பாப்பாரு. பட் எனக்கு பயங்கர பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அவனும் பயங்கரமா டாப் ஆஃப் தி யூரோப்ல போயிட்டு வெறும் ஸ்வெட்டர் எல்லாம் போடாம ஸ்னோல விளையாடுற பையன். அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவோம் 2 பேர். நான் அதுலலாம் நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் என் பையனுக்காக. எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, பட் உங்க மகனோட ஒரு லாஸ்டான ஒரு இன்டர்வியூ வந்து எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மதர்ஸ் டே வந்து உங்க மம்மி, உங்க மாமியார் எல்லாருமே உங்க கூட எப்பயுமே இருந்து நீங்க இதே மாதிரி ஜாலியா ஹாப்பியா ஃபேமிலியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு ஹாப்பி மதர்ஸ் டே மாஸ்டர். ஸோ வந்து நீங்க அவர் உங்களுக்கு கிஸ் கொடுத்தாரு, நீங்க திருப்பி கொடுங்க, நான் பார்க்கணும். எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. பசங்கிட்ட எல்லாம் நான் சொல்ற ஒரு அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, அம்மாவுக்கு வேண்டியது எல்லாமே பண்ணுங்க. ஏன்னா வந்து அம்மான்னு சொல்றது தாய் வந்து கிடைக்காது. வாழ்க்கையில எல்லாருமே மாறிடுவாங்க. கூட பிறந்த அந்த பிளட் மட்டும்தான் நம்மளோட இருக்கும். ஒரு தாய், இப்போ என்னோட அம்மானா அது சரோஜினி கோபால் மட்டும்தான், வேற அம்மா மாற முடியாது. அந்த பிளட் தான். மீதி எல்லாருமே வந்துட்டு போவாங்க வாழ்க்கையில, பட் அந்த பிளட் மட்டும்தான் நம்மளோட இருக்கும். ஸோ தாய் தந்தையை மறந்துடாதீங்க.
அம்மா அப்பாவை நல்லா, ஏன்னா ஒரு அம்மா அப்பா சொல்றாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லிட்டாங்க. குழந்தை நல்லா இருக்கணும். திட்டுறாங்க அப்படின்னா நீங்க என்ன அனாவசியமா திட்டுறாங்க கிடையாது, திட்டுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நீங்க திட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ அம்மா அப்பாவை நல்லா வச்சு காப்பா. மதர்ஸ் டேனா அன்னைக்கு ஒரு நாள் போய் கூட்டிட்டு போயிட்டு கிஃப்ட்டை வாங்கி கொடுக்கறது, இவன் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறது அந்த இது கொடுக்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா அந்த அன்பு நான் கொடுத்திருக்கேன். நான் கொடுத்திருக்கேன். நான் கொடுத்திருக்கேன். நான் கொடுத்துருக்கீங்க நான் கொடுத்திருக்கேன். நான் கொடுத்திருக்கேன். இப்ப என் பர்த்டேக்கு என்ன கொடுத்தா இது இப்போ இல்ல. பட் நானும் கேட்க மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு அந்த ஃபார்மாலிட்டி கிடையாது. நம்மளுக்கு அந்த கிஃப்ட் கொடுத்துதான் ஃபார்மாலிட்டி கிடையாது. பட் டேக் கேர், அம்மாவை நல்லா டேக் கேர் பண்ணுங்க. அம்மாவுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. ஏன்னா எனக்கு எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் என்னோட அப்பா அம்மாவையும் நான் நல்லா வச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க அப்பா ஒரு 6 months பெட்ரெட்டா இருக்கும் போதும், நான் ஃபாரின் ஷோக்கெல்லாம் போகும்போதும் நிறைய எடுத்துட்டு வருவேன். எங்க அப்பாவே சொல்லுவாரு, நீ படுத்த படுக்கை ஆகிட்டாரு. அப்போ கேட்கும் போது அந்த நர்ஸ்டே சொல்லுவார், எங்க பொண்ணு வாங்கி கொடுக்குறா, நீ எதுக்கு கண்ட்ரோல் பண்ற சொல்லுவா. ஸோ அந்த அளவுக்கு எங்க அப்பா அம்மாவை நான் வந்து என் மனசார நான் நல்லா வச்சிருந்தேன். லாஸ்ட் வரைக்கும் எங்க அப்பா அம்மாவோட நான் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. ஏன்னா எப்பயுமே வந்து வாழ்க்கையில வந்து அன்பு பாசம் தான் நிரந்தரமா இருக்கும். நம்மளுக்கு வேற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே வந்துட்டு போகும். அன்பு பாசம் மட்டும் நம்மளோட கூடயே இருக்கும். டெத்து வரைக்கும் கூட இருக்கிறது என்னன்னா அன்பு பாசம் தான். ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே. என்னுடைய நிறைய குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் குழந்தைங்க. அவங்களுக்கெல்லாம் டே ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லுங்கடா அம்மாக்குன்னு நான் சொல்லுவேன் நான். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேரோட ட்ரீமை வந்து உங்க ட்ரீமா நினைச்சு பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சது நீங்க. ஸோ உங்களோட மகன் நீங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சார்பா ரெட் நூல் சார்பா நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். பையனும் அம்மாவும் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீயும் பசங்களுக்கு ஏதாவது மதர்ஸ் டேக்கு? இந்த மதர்ஸ் டே வந்து ஃபுல் டே அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏதோ கிஃப்ட் வாங்குங்க. நான் வாங்குறேன். நான் வாங்குறேன். ஜஸ்ட் வாழ்க்கை ஃபுல்லா அம்மா நல்லா பாத்துங்க. ஏன்னா அவங்கதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். Thank you so much. Thanks a lot. Thank you. Happy Mother's Day. Like, share and subscribe to Red Notes. Thank you so much. இன்னைக்காவது மம்மி வீட்டுக்கு வந்து லைக் ஷவுட் அவுட் பண்ணி அழுது அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு? அது நடந்திருக்கு. ஆனா அது சொல்ல முடியாது. ஒரு அதாவது அது நம்மளுக்கு என்னன்னா, நம்ம ஒருத்தர் ரொம்ப ட்ரூவா இருப்போம், பல வருஷமா ட்ரூவா இருக்கும் போதும் அவங்களோட ஃபேஸை நம்மளுக்கு காமிக்கும் போது என்னால சமாளிக்க முடியாது. சின்ன வயசுல என்னோட நல்ல ஹேபிட் எப்படின்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, பிறக்கும் போதும் அந்த பால் புட்டியில பால் குடிப்போம்ல, அது வந்து ராகத்தோடயே குடிப்பான், அப்படிதான் குடிப்பான். இது அப்ப பிருந்தா சும்மா இல்ல, அதை சும்மா ஜதி சொல்லுவா. நானும் அவளு ஜதி சொன்னேன், இவன் உடனே தாளம் போடுவான். அப்படியே கண்டுபிடிச்சுதான் அம்மா டேர் உங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சு போன் இல்லையே, என்னோட போன். மகேஷ் ஐ லவ் யூ. எந்த இடத்துல மம்மியோட ரியாக்ஷன்லாம் சூப்பரா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? கீழே 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 அது அந்த இதை நீங்க வந்து மம்மி மாதிரி சொல்லுங்க பாப்பா. சும்மா கீழே 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 சொல்லு, திருப்பி சொல்லு. கீழே கீழே கீழே. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.